ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான பிரெட் பஜ்ஜி எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த பிரெட் பஜ்ஜியை நம்ம ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 2 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதாவது 250 கிராம் கடலை மாவு. நீங்க இந்த அளவுக்கு சேர்த்தீங்கன்னா ஒரு 10 பிரெட் பஜ்ஜி கிட்ட நீங்க போட்டு எடுக்கலாம். ஒரு அரை கப் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி மாவு எதுக்கு சேர்க்கிறோம்னா நல்லா கிறிஸ்பியா வரதுக்காக அரிசி மாவு சேர்க்கிறோம். ஸோ ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க, நல்ல கலர் கிடைக்கும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கலர் தேவைப்பட்டால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்லாம் செய்யும்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து செஞ்சோன்னா நம்ம டைஜஷனுக்குலாம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்குனால பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது மாவு, நல்லா வந்து கொஞ்சம் திக்காக வந்து கரைச்சிக்கோங்க. ஸோ நான் காமிக்கிறேன் இல்லையா, இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பிரெட்டை வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கடைங்கள்லாம் கிடைக்கும் இல்லையா, இந்த ஷேப்பில் தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா போடுங்க. ஸோ இப்போ நம்ம பிரெட்டை வந்து மாவில் நல்லா முக்கி எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா அதில் போட்டுடலாம். ஸோ ஒரு 1லேருந்து ஒரு 2 பிரெட் மட்டும் போடுங்க. நிறைய போட்டிங்கன்னா வந்து வேகாது. ஸோ 2 ஸ்லைஸ் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. இது நல்லா வேகட்டும். 2 சைடு திருப்பி போட்டு வேக வைங்க. இது நல்லா வேகட்டும். இது நல்லா மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இது தொட்டுக்கிறதுக்கு நம்ம மின்ட் சட்னி, அதாவது புதினா சட்னி இல்லை சாஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான பிரெட் பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.